ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. கேட்டவரம்பாளையம் அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீ மகாபெரியவாளுக்கு ஞாபகம் வர்றது அங்குள்ள ஸ்ரீராம பஜனம் மந்திரம் தான். கடந்த 88 வருஷமாக அங்குள்ள பஜன மடத்தில் நடைபெற்று கொண்டு வரும் ஸ்ரீராமநவமி உற்சவம் தான். ஸ்ரீராம பட்டாபிஷேக பிம்பத்தை மையமாக வச்சு அங்கே நடக்கிற 10 நாள் உற்சவமும் விசேஷத்தில் நித்திய பூஜையும் திவ்ய நாம பஜனையும் தான் முக்கியமான அம்சமாகும். வரும் பக்தர்கள் அனைவருக்கும் காலை டிஃபன் முதல் இரவு சாப்பாடு வரை பிரசாதங்களை அள்ளி வழங்கும் இடம் அதுதான். திருமணமாகாத குழந்தைகளை அங்கே அழைத்து வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் அடுத்த ஸ்ரீராமநவமிக்குள்ளே கண்டிப்பாக கல்யாணம் கூடிவிடும். எந்த குடும்ப வியாபார பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும். அந்த 10 நாட்களும் பாகவதர்கள் நின்று கொண்டோ அல்லது நர்த்தனம் செய்து கொண்டோ இரவு முழுவதும் பஜனை செய்வது மிகவும் ரசித்து அனுபவிக்கக்கூடிய நிகழ்ச்சியாகும். மகா பெரியவாளுக்கு அந்த பஜனையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவல். எல்லாம் வழக்கம் போல் நன்றாக நடைபெற அவர் அனுகிரகம் வழங்குவார். அந்த கேட்டவரம்பாளையம் திருவண்ணாமலைக்கும் போலூருக்கும் நடுவில் மேல் சோழக்குப்பம் அப்படிங்கிற ஊருக்கு முன்னால் உள்ளது. அங்கு செல்ல வேண்டும்னா திருவண்ணாமலையிலேருந்து சோழங்குப்பம் அல்லது போலூர்லேருந்து மேல் சேழங்குப்பம் போகும் பேருந்தில் போகணும். இப்போது விஷயத்துக்கு வருவோம். கேட்டவரம்பாளையத்திலேருந்து பிரபல தவில் வித்வான் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் தன் நாதஸ்வர குழுவோட காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ சங்கரமடத்திற்கு வந்திருந்தார். அப்போது பிற்பகல் 2:30 மணி இருக்கும். பெரியவா உள்ளே தான் அறையில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார்கள். ஸ்ரீமடத்தை சார்ந்த ஒருவர் அணுகி, நாங்கள் கேட்டவரம்பாளையத்திலேருந்து வந்திருக்கோம். மகா பெரியவாள் முன்னால் நாங்கள் ஒரு கச்சேரி செய்ய விரும்புகிறோம். எனவே அவரிடம் எங்களுக்கு ஒரு அனுமதி வாங்கித்தாங்களேன் அப்படின்னு ரொம்ப பணிவோடு கேட்டாங்க. அதுக்கு அந்த சிப்பந்தி, அதெல்லாம் இப்போ முடியாது, சுவாமிகள் சிரமப்பரிகாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள், எனவே நான் அவரை தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு வேகமாக சொல்லிட்டார். ஐயா மன்னியுங்கள், நாங்கள் வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறோம், மேலும் நீங்கள் சொல்லுமுறை கூட காத்துருக்கோம், ஆனால் முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, ஏன்னா நாங்கள் கேட்டவரம்பாளையத்துலேருந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் கெஞ்சி கெஞ்சி கேட்டார்கள். கேட்டவரம்பாளையமாக இருந்தால் என்ன, நீங்கள் எப்படி வந்திருந்தாலும் அவள் முன்னால் நீங்கள் இப்பொழுது வாசிக்க முடியாது அப்படின்னு மீண்டும் திட்டவட்டமாக அடித்து சொல்லிட்டார் அந்த சிப்பந்தி. உள்ளே அமைதியாக தியானம் செஞ்சு கொண்டிருந்த மகா பெரியவா, யாரோ கேட்டவரம்பாளையம் அப்படின்னு சொன்னாலே அப்படின்னு கேட்டுக்கொண்டே வெளியே எட்டி பார்த்தா. அதுக்கு உடன் இருந்தவர், யாரோ கேட்டவரம்பாளையம் தவில் வித்வான் மணியா, உங்களுக்கு முன்னால் கச்சேரி செய்ய வேண்டுமா, இப்போது முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்ப பவ்யமாக பெரியவாள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். உனக்கு கஷ்டமாக இருந்தால் நீ வேண்டுமானா ஓய்வு எடுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாசர குழுனோட கிட்டக்க வந்து அமர்ந்துண்டா மகா பெரியவா. பிறகு சொல்லவும் வேண்டுமா, சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலே கச்சேரி நடந்தது. மகா பெரியவா தாளம் போட்டுக்கொண்டே கச்சேரியை ரொம்ப ரசித்தா. பிறகு தவில் வித்வான் மணியிடம், குன்னக்குடி வயலினுக்கு தவில் வாசிப்பாளே, அதுபோல் உன்னால் வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா. முடியும் சுவாமிகளே, ஆனால் வயலின் வித்வான் யாரும் எங்களோட வரலையே அப்படின்னார் தவில்காரர் வருத்தத்தோட. உடனே பரமாச்சாரியார் அருகில் இருந்தவாள்கிட்ட, மடத்துக்கு முன்பக்கத்தில் வயலின் கோஷ்டி யாராவது வந்திருக்காளா அப்படின்னு பார்க்க சொன்னான். சொல்லி வச்சது போல் ஒரு பிரபல வயலின் வித்வான் தன் பக்கவாத்திய குழுவோடு அங்கே காத்து கொண்டிருந்தார். எங்கேயோ உள்ள ஒரு சிறிய அறையில் அமர்ந்து கச்சேரி கேட்டுக்கொண்டிருந்த மகா பெரியவாளுக்கு ஸ்ரீமடத்துக்கு வெளியே உள்ள ஒரு வயலின் வித்வானன் வருகை எப்படி தெரிஞ்சது? அது அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். முக்காலமும் எக்காலமும் உணர்ந்தவர் அல்லவா நம்ம மகா பெரியவா. வயலினோட கேட்டவரம்பாளையம் மணி அவர்களோட தவிலும் வாசிக்கப்பட்டது. இது தொடர்ந்து மேலும் 1 மணி நேரம் நடைபெற்றது. கச்சேரி முடிஞ்ச போது பெரியவா கைத்தட்டி தன் பாராட்டுக்களை அவர்களுக்கு தெரிவித்தா. அது மட்டும் இல்லாமல் எல்லா வித்வான்களுக்கும் ஸ்ரீமடத்தின் சார்பில் சால்வை வழங்கப்பட்டது. மகா பெரியவா திரு சுப்பிரமணி, அதான் தவில், அவர்களை தன் அருகில் அழைச்சி, நீங்கள் கேட்டவரம்பாளையத்தில் உள்ள ராமர் கோயிலுக்கு தவில் வாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா. ஆமாம் சுவாமிகளே, இது தவில் வித்வானோட பதில். ஸ்ரீ ராம பஜனை படம் மிகவும் புனிதமானது, ஆகவே நீங்கள் தொடர்ந்து தவில் வாசிக்க வேண்டும், உங்கள் குழுவோடு செய்வேளா அப்படின்னு கேள்வி கேட்டார்கள். சுவாமிகள் அனுகிரகத்தோட என் ஆயுள் உள்ளவரை தொடர்ந்து வாசிப்பேன் அப்படின்னு மெய் செலுத்தபடி. அப்படியானா அம்பாள் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும் அப்படின்னு ஆசி வழங்கினா மகா பெரியவா. ஸ்ரீமடத்திலேருந்து சால்வையை வழங்கி ஒரு துளசி மாலையில் தங்க காசு ஒன்று பொருத்த சொல்லி தன் கையாலேயே அந்த தவில் வித்வானுக்கு வழங்கினா மகா பெரியவா.
அதையே தன் வாழ்நாளில் பெற்ற பெரும் பரிசாக பாக்கியமாக கருதி இன்னி வரைக்கும் கழுத்தில் அணிந்து வரார். இப்படி செய்வதன் மூலம் தான் யாருக்கும் கருணை காட்டுன்ற வள்ளல் அப்படிங்கிறதையும் அவர் ஜாதி மத வித்தியாசங்கள் கிடையாது என்பதையும் நிலைநாட்டி விட்டார். தன் ஓய்வு நேரத்தை கூட இசைக்கலைஞர் ஒருவருக்காக ஒதுக்கி வச்சு அருள் பாலித்தவர் அல்லவா அந்த தாமரபாதத்தோட சர்வேஸ்வரர் நம்ம மகா பெரியவா. இந்த சிறப்பான பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர்.